இவனை கதை விட்டுக்கிட்டு ஏமாத்துற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு காவேரி இஷ்யூல என்ன பாடுபடுது? ஹெலிகாப்டர்ல போய் பார்க்க போறேங்க. போனா அங்க பிடிச்சி கட்டி வச்சு விடுவாங்க. யாருக்காவது உதவி பண்ணாலும் ஒரு இதை சொல்லுங்க. என்ன அதை சொல்லுங்க. அப்பேற்பட்டதுன்னா ஆடுறான், டான்ஸ் ஆடுறான், இது ஆடுறான்னு சொல்லி இது வாட்ஸ்அப் அது இதை போட்டு இன்னைக்கு ஆக்கிட்டான்னா தமிழ்நாடு என்னத்துக்காகும்? இன்னைக்கு காவேரி இஷ்யூல என்ன பாடுபடுது? காவேரி பிரச்சனையில நான் போய் ஃப்ளைட்ல போய் ஹெலிகாப்டர்ல போய் பார்க்க போறேங்க. போனா அங்க பிடிச்சி கட்டி வச்சு விடுவான்னு. என்ன சொல்றேன், தேவையில்லாம ஒரு மாநிலத்தில் போய் மாட்டி அவங்ககிட்ட நம்ம ஒப்பந்த கையெழுத்து போட்டு நம்ம மாநிலம் கெட்டு போக கூடாது. இல்ல கொஞ்சம் அதனால இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும். திமுக பிரிவுல நம்ம மாசம் 1000 கொடுத்தது மட்டும் இல்ல, இலவச அந்த பஸ் ஃப்ரீ பண்ணது மட்டும் இல்ல, பிள்ளைகள் +2 படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பையங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தது மட்டும் இல்ல, தொடர்ந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. ஒண்ணுதான் அது பேர் மட்டும் மாத்திரம் காமராஜ் பேர் போட்டா அதுக்கு பெரிய நன்றிக்கை இருக்கா? காமராஜ் பேர் சொன்னதுக்கு எத்தனையோ 1000 பண்ணியிருக்காரு, கலைஞர் பண்ணியிருக்காரு, இவன் பண்ணியிருக்காரு. இவனை கதை விட்டுக்கிட்டு ஏமாத்துற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு அரிசி எப்படி இருக்கு? இன்னும் ஒரு வாரத்துல இன்னும் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது. நம்ம தொண்டர் தான் எடுத்து சொல்லணும், மாத்தணும். நம்மளுடைய வேலை பிரச்சாரம் மாதிரி உட்கார்ந்து பேசும்போது எதையும் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. பேசணும், வரலாறுகளை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். திருத்தி தான் எடுக்கணும், பேசி தான் எடுக்கணும். அதாவது அவனுடைய மனைவி விஷயத்தை பேசணும். வேணும்னு நான் யாரை வேணாலும் கூட்டு வரேன், இன்னும் யாரும் தடுக்கிறதுக்கு யாரும் இருக்காருங்கிற மாதிரி நாடு எங்கிருந்து ஊர் பிடிச்சா அதை மாத்தலாம். தெளிவுபடுத்தணும். அதுவும் பெண்கள் மத்தியில இந்த பையங்க மத்தியில தெளிவுபடுத்தி பையங்களை நம்ம பதிவு கொண்டு வரணும். அந்த வேலையை பார்க்கணும். அதுக்காக தான் நீங்க நல்ல ஓட்டு போட்டிருக்கீங்க.